Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அவர் தூங்கி எழுந்திரிச்சோடனே மொபைலை தான் எடுக்கிறார். பசங்களும் அதை டேப் எடுக்கிறாங்க. அது கரெக்டு அப்படின்னு பேசுகிற ஒரு அப்பா. இப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்க, பணக்கார வீட்டு பசங்களாம் எப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள குழந்தைங்கள தள்ளி விடுறாங்க. அதாவது இப்போ பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நோ சொல்கிறது இல்லை. நோ சொல்கிறது இல்லை, நான் நோ சொல்லணும், நோ சொல்ல தான் குழந்தைங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. குழந்தை வளர்ப்பு அப்படின்னு வரும்போது எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடு பேரண்ட்ஸ்குள்ளே இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க 50 to 60% ஆஃப் கிட்ஸுக்கு நான் நாளைக்கு என்ன ஆகணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. இந்த சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதுக்கு 13 ஐபேட் உடச்சிட்டாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. 14வது கேட்டு திருப்பி அடம் பிடிக்கிறாங்க. ஆமாங்க, அடம் தான் பிடிப்பாங்க, போய் வாங்கி கொடுங்கன்னு. பொண்ணோ பையனோ he or she is in some relation, ஓகே நாங்கள் அதை பார்த்துட்டோம், இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கிறாங்கன்னு ஸ்கூல்லேருந்து கால் வருது இல்லை அப்படிலாம் இருக்கும்போது நான் இங்கேருந்து பேசும்போது நீங்கள் ரொம்ப அழகாக பேசிடுவீங்க மேடம், அந்த அவஸ்தை வரும்போது தானே தெரியும் பார்க்குறவங்க கேட்பாங்க. எனக்கும் அது எல்லாமே புரியுது. நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். பேரண்டிங் கவுன்சிலர் ஆசா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க கொடுத்த கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட ஷேர் பண்ணிட்டே வராங்க. இன்றைக்கும் ஒரு கவுன்சிலிங் பற்றி ஷேர் பண்ண தான் வந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். நேரத்துக்கு நீங்கள் நன்றி உங்களுக்கு. இப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோன் அதை பற்றி போன இதில் பேசணும் இல்லையா? இப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோன் பற்றி இந்த இதில் பேசலான்ட்டு இது எப்படிலாம் குழந்தைகளுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். எனக்கு ஒரு கிளைண்ட்டை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அம்மா மாட்ரேட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது, மாட்ரேட். ஆனால் ஸ்க்ரீன் டைம் நம்ம பவுண்ட்ரிஸ் பற்றிலாம் பேசணும்ல, அந்த பவுண்ட்ரிஸை ஃபாலோ பண்ணுற அம்மா. எனக்கு இப்படி இந்த டைமில் தான் பசங்க ஸ்க்ரீன் டைம் பார்க்கணும், இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், இது மாதிரியான டேஸில் தான் அவுட்டிங் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் போட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல அப்பா அதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கணும். ஓகே, என்ன நம்ம குழந்தைங்க பார்க்குற அந்த ஃபோன் கூட ரொம்ப ஹைஃபையாக இருக்கணும். ஓகே, ஐஃபோன் இருக்கணும், ஐபேட் இருக்கணும். ஓகே, அவர் தூங்கி எழுந்திரிச்சோடனே மொபைலை தான் எடுக்கிறாரு. பசங்களும் அதை டேப் எடுக்கிறாங்க. அது கரெக்டு அப்படின்னு பேசுகிற ஒரு அப்பா. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? குழந்தைங்க யார் பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகமாக கம்ஃபர்டிங் இருக்கும், அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா பக்கம் தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் அம்மா ஏந்திரிக்கும் போது ஏந்திரி, கொஞ்ச நேரம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணு, கொஞ்ச நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணு, போய் குளி, போய் ப்ரஷ் பண்ணு அப்படின்னு பேசுகிற அம்மாவுக்கு நடுவில் அப்பா தட்ஸ் ஓகேடா, நீ ஏந்திரிக்கும் போது பார்க்குறியா, தட்ஸ் ஃபைன், ஒரு 10 minutes பாரு, உன் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடும், அதுக்கப்புறம் நீ உன்னோட ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அப்பா இருக்கும்போது குழந்தைங்க ஆப்வியஸாக அப்பா பக்கம் தான் இருப்பாங்க. அப்போ இங்கே அம்மா சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே எதுக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வி போயிடுது. ஸோ 24 ஹவர்ஸும் ஃபோன் பார்க்குற அப்பா தான், அவருக்கு அது மட்டும்தான் ஒர்க்கு. அந்த அம்மா இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் சொன்னாங்க, அதாவது எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே அவர் தரது கிடையாது. ஓகே, காலை நேரத்துலலாம் நல்லா தூங்குவார் அவர். சீஸ் இன்டு சம் பிஸ்னஸ். ஸோ காலையிலாம் நல்லா தூங்குவார் அவர். பசங்க எப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்கன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. பட் நான் இதுக்காக திட்டுவேன், ஃபோன் ஏன் ஐபேட் பார்க்குற பண்ணுற அப்படின்னு திட்டும் போது அப்போ மட்டும் நின்றுப்பார் கரெக்டாக. இல்லை பசங்க ஃபைன் தான். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். பட் அவர் தட் இஸ் ஓகே. இப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்க, பணக்கார வீட்டு பசங்களாம் எப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள குழந்தைங்களை தள்ளி விடுறாரு. அப்போ அந்த குழந்தைங்க என்ன கற்றுக்குறாங்க? இப்போ நானே நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பணம் எவ்வளோ இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அந்த கஷ்டத்தை நம்ம காமிக்கணும். ஓகே, இப்போ ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, இதை வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதமாச்சும் அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க, உடனே வாங்கி தராதிங்க. அதாவது இப்போ பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நோ சொல்கிறது இல்லை. நோ சொல்கிறது இல்லை, நான் நோ சொல்லணும், நோ சொல்ல தான் குழந்தைங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம 8 வயசு வரைக்கும் அந்த எஸ்னே சொல்லிட்டு வந்துட்டு இருப்போம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப குழந்தைங்க, சின்ன பசங்க அப்படின்றது. அந்த 8 வயதுக்கு மேலே நோன்னு கேட்கும் போது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. புதுசாக ஒரு வார்த்தை சொல்றாங்களே, அதனாலதான் ஏன் எனக்கு பைக் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஏன் எனக்கு கார் வாங்கி தர மாட்டேங்க, ஏன் கேஜெட்ஸ். இப்போ எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம், என் வீட்லேயும் தான். என் ஃப்ரெண்டு மால்தீவ்ஸ் போகிறாங்க, என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர் போகிறாங்க வெக்கேஷனுக்கு, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. நம்ம அது அவங்க ஃபேமிலி, அவங்களுக்கு எஃபர்ட் பண்ணுறாங்க, அவங்களால முடியுது கூட்டிகிட்டு போகிறாங்க.
ஓகே. பட் நமக்கு வந்து அது நமக்கு முடிஞ்சாலும் நம்மளோட பேரண்டிங் ஸ்டைல் வந்து இல்லை, நம்ம வந்து யூ ஆர் நாட் கோயிங் திஸ் டைம் சொல்லும் போது அவங்கெல்லாம் ஜாலியாக போயிட்டு ஃபோட்டோ போடுறாங்க பண்ணுறாங்க, ஏன் ஒன்னால் கூட்டு போக முடியாதா பண்ண முடியாதான்ற அந்த ஒரு இதுக்கு கேள்விக்கு வருது. இங்கே அதுதான் இப்போ அம்மா வந்து அவங்களுக்கு ஆமா மேடம் எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு எங்ககிட்ட மணி இருக்கு, பட் அதுக்காக அது எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் வந்துட்டு குழந்தைங்களை வந்து லக்ஸூரியஸாக வளர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அவர் அப்படி இருக்கிறதுனால குழந்தைங்க கிட்ட நிறைய ஆட்டிடியூட், நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாமே வருது. அப்போ படிக்க உட்காரனா படிக்க மாட்டேங்கிறாங்க, அம்மா பிடிக்காம போகுது, அம்மா எப்போ பார்த்தாலும் நோ சொல்லிட்டே இருக்கிறாங்க, அம்மா மேல ஒரு வெறுப்பு வருது. அது வந்து இங்க அப்பாவுக்கு வந்து அது ப்ளஷர் ஆகுது, ஏன்னா நம்மள பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஹீ இஸ் என்கரேஜிங் மோர். திஸ் ஷுட் நாட் ஹேப்பன். நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசின இந்த இஷ்யூக்கும் இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த இடத்துல அப்பான்ற ஒருத்தவங்களை வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு தவறாக காமிக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்க. இங்கே என்னோட லைஃப் ஸ்டைலில் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், அப்போ என் குழந்தைங்களும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மா வந்து என்னெல்லாம் பிஹேவியர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்க மாட்டேங்குது. இது எல்லாமே வேர்சனாக தான் போய் முடியும். ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப் வேல்யூவே போயிடும், இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு அந்த லைஃப்பை பற்றின ஒரு விஷயங்களே தெரியாமல் போயிடும், சோஷியலைசேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும். ஓகே, யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகணும், யாராவது ஒருத்தவங்க அமைதியாக இருக்கும், அப்போ தான் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் அதெல்லாம் பற்றி இப்போ பேசலை. குழந்தை வளர்ப்பு அப்படின்னு வரும்போது எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடு பேரண்ட்ஸ்குள்ளே இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க குழந்தை வளர்ப்பில் நீங்கள் எது சரி தவறு உங்கள் குழந்தைங்களுக்கு பேசுங்க, 2 பேரும் பேசுங்க. எதெல்லாம் ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், படிக்கிறதெல்லாம் படிச்சிருதுங்க பிள்ளைங்க. ஓகே, ஆனால் என்ன எது வந்து சீரியஸாக எடுத்துக்கணும், எது வந்து நம்ம கேஷுவலாக எடுத்துக்கணும், ஓகே அப்படின்றதே தெரியும். இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு டென்ஸ் இப்போ வந்து சார் எனக்கு லாஸ்ட் 2 months அந்த போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற குழந்தைங்க நிறைய வந்தாங்க. ஏன்னா அது அப்படிதான் நடக்கும் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்ட்டு வருவாங்க. அப்போ என்னோட அனலைஸ் படி 50 to 60% ஆஃப் கிட்ஸுக்கு நான் நாளைக்கு என்ன ஆகணும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லை. 10th-லேருந்து 11th போகிற பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க, 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிற பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எது படிக்கணும்ன்ற ஐடியா இல்லாமல் இருக்கு. ஆனால் அப்பா அம்மா சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கணும். ஒரு 8th 9th வரும்போதே எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும், என்னால் என்ன முடியும். எல்லாராலையும் டாக்டர் ஆக முடியாதுல்ல, எல்லாராலையும் வந்து ஐஐடியில் போய் பிளேஸ் ஆக முடியாதுன்னு. உலகத்தில் நிறைய கொட்டி கிடக்கு படிப்புன்றது. அதுவும் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம பார்த்தோன்னா எஜுகேஷன் இஸ் வெரி குட். நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு, அதுக்கான சார்ந்த ப்ரொஃபஷனும் நிறையா இருக்குது. நம்ம தான் சூஸ் பண்ணணும் நம்மளுக்கு எது கரெக்டாக வரும் வராதுன்றது. அந்த ஐடியாலாம் இல்லை. ஸோ இதெல்லாம் கூட கருத்து வேறுபாடு வருது. அம்மா வந்து இதை படிக்கணுன்றாங்க, அப்பா இது படிக்கணும், பிள்ளைக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒன்றுமே ஐடியாவே இல்லை. மேம், இந்த ஐடியா இல்லாமல் இருக்காங்க இல்லையா, இதை நோக்கி தள்ளுறதே சில இடங்களில் பேரண்ட்ஸ் தான் தள்ளுறாங்க. ஏன்னா வந்து கம்ஃபர்ட் ஜோன் பில் பண்ணுறது பேரண்ட்ஸ் தான் பில் பண்ணுறாங்க குழந்தைகள். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது, பேரண்ட்ஸ் தான் பில் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் குழந்தைங்க கஷ்டப்படுறதை வந்து பார்க்கும்போது பேரண்ட்ஸால் எதுவுமே பண்ண முடியல. ஒருவேளை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற சில ஏற்கனவே யோசிக்கிறாங்க இல்லையா. இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வர்றதுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க சார்? கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் தான் நிறைய சூசைட் நடக்குது. லைஃப்பை பற்றி பயமும் வருது. ஓகே, சில குழந்தைங்க அந்த பியர் ப்ரெஷரும் ஜாஸ்தியாகுது. அதாவது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இல்லாத குழந்தைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இவங்களை பார்க்கும்போது அந்த பொறாமை அதெல்லாம் வரும்போது நம்ம இதிலே பேசியிருக்கேன் நிறையா, எவ்வளோ சீக்கிரமாக பணம் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, அதுக்கான வழிகள்லாம் என்ன, ப்ராப்பரான வழி கிடையாது. கேமிங்கில் போகிறதா இருக்கட்டும், கேம்பிளிங்காக இருக்கட்டும், பணம் நம்மளுக்கு சம்பாதிக்க. ஏன்னா நம்ம பணம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பணத்துக்காக தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம், அதெல்லாமே சரி. ஆனால் அதோட எஜுகேஷன் வந்து நாட் ப்ராப்பராக இருக்குது. எதுக்காக நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த எஜுகேஷன் ப்ராப்பராக இருக்குது இங்கே வந்து. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க பண்ணுறாங்க, அண்ட் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற கிட்ஸுக்கும் அதுக்கான ஒரு நாலேஜ் வந்து கிடையாது.
இதில் பேரண்ட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல குழந்தைகளுக்கு கம்ஃபோர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுவும் குழந்தைகளுக்கு தேவைப்படும் இல்லையா? எந்தெந்த இடத்துல குழந்தைங்களுக்கு கம்ஃபோர்ட் கொடுக்கலாம், எதோட பேரண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணணும், குழந்தைங்களுக்கு எந்தெந்த இடத்துல கம்ஃபோர்ட் கேட்கணும் பேரண்ட்ஸ்கிட்ட, அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? எமோஷன் வைஸ் தான் சார் மெயினாக கம்ஃபர்ட் கொடுக்கணும். எந்த ஒரு எமோஷன்ஸை குழந்தைங்க வந்து சொன்னாலும் அதை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும். எந்த ஒரு ப்ரெஷர் வெளியில் சொசைட்டியில் ஓகே ஒரு அப்யூஸ் எது இருந்தாலும் அதை பேசுறதுக்கான கம்ஃபர்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எந்த ஒரு டவுட் வந்தாலுமே ஓகே அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி டவுட் இருக்குல்ல, எப்படி குழந்தை பிறக்கும், வாட் இஸ் செக்ஸ், இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆப்வியஸாக டவுட்ஸ் இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் பேசிக்கிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ப்ராப்பரான நாலேஜ் வருமா? இல்லை. அப்போ அப்பா அம்மாட்ட பேசணும், அதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும். பொய் சொல்லக்கூடாது. நம்ம அப்படியே நம்ம தவறு செஞ்சுட்டோம், ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம், அதை நம்ம அப்பா அம்மாட்ட கண்டிப்பாக சொல்லணும். நம்ம அப்பா அம்மாட்ட சொன்னால் தான் நம்மளுக்கு இதுக்கான தீர்வு கரெக்டாக கிடைக்கும். ஓகே அவங்க நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க நம்மக்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்களா, அதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும். ஓகே எதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, எதை கேட்டாலும் வாங்கி தருது. ஒரு சர்டென் ஏஜ் வரைக்கும் எதுலேயுமே லிமிட் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே எந்த ஹோட்டலுக்கு போறியோ, என்ன நான் சாப்பிடாம கூட நான் இருந்துக்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன், என்ன வேணாலும் சரி, ட்ரெஸ்ஸு. ஓகே நான் நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன் சார், ஒரே பொருளை 10 வாட்டி வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா என் குழந்தை வந்து அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதுக்கு 13 ஐபேட் உடச்சிட்டாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. 14வது கேட்டு திருப்பி அடம் பிடிக்கிறாங்க. ஆமாங்க அடம் தான் பிடிப்பாங்க, போய் வாங்கி கொடுங்கன்னு நான் 13 ஐபேட் வாங்கி கொடுத்துட்டு 14வது அடம் தான் பிடிப்பாங்க. எப்படி இதிலெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கக்கூடாது. ஓகே அதுதான் 12 வயசுக்குள்ளே நம்ம இது மாதிரியான ப்ராப்பரான விஷயங்களெல்லாம் பவுண்ட்ரி செட் பண்ணலை, லிமிட் செட் பண்ணலை அப்படின்னா 12 வயசுக்கு மேலே நம்ம அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வர்றது மிக 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 கடினம். இப்போ உங்களோட பார்வையில் மேம், இப்போ வந்து மேக்சிமமாக நம்ம பேசும்போது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டில் வந்து அதாவது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸ்கூல்லே ஆகட்டும் சமுதாயத்தில் ஆகட்டும், அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓப்பனாக வந்து குழந்தைகள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்களா முதல்ல? ஏன்னா அங்கே பேசினாலே பாதி பிரச்சனைகள் தீந்துடும். ஏன்னா பேசினாலே ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு அவுட் ஆகிடும். அதையும் பேசாமல் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து போய் தான் இந்த அளவுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? மேக்சிமமாக குழந்தைகள் வந்து பேசுகிறாங்களா மேம் உங்களோட பார்வையில்? இப்போ இருக்கிற குழந்தைங்க சார் ஓரளவுக்கு வந்து பேசுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. பட் அகெயின் அதுவுமே பேரண்டிங் ஸ்டைலில் தான் சார் வருது. ஓகே இப்போ வந்து டீச்சர் ஏதோ இந்த குழந்தை வந்து ஸ்கூலில் ஏதோ தவறு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன குழந்தை பெரிய குழந்தைனால ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. ஸோ ஸ்கூலில் வந்துட்டு அது பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஓகே இதை வந்து முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு, அம்மா இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பேனிக் ஆகி வர ரியாக்ஷனை அதுலேயே குழந்தைங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பயம் கொடுத்துரும். நான் இங்கேருந்து பேசும்போது நீங்கள் ரொம்ப அழகாக பேசிடுவீங்க மேடம், அந்த அவஸ்தை வரும்போது தானே தெரியும்னு பார்க்குறவங்க கேட்பாங்க. எனக்கும் அது எல்லாமே புரியுது. அவங்க அதாவது ஒரு பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கண்டிப்பாக பேனிக் ஆவாங்க. இது மாதிரி உங்கள் பொண்ணோ பையனோ வந்துட்டு ஹி ஆர் ஷீ இஸ் இன் சம் ரிலேஷன், ஓகே நாங்கள் அதை வந்து பார்த்துட்டோம், இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒரு தவறு வந்து செஞ்சுருக்கிறாங்கன்னு ஸ்கூல்லேருந்து கால் வருது, இல்லை அப்படிலாம் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல பயம் வரும், கோபம் வரும். நம்ம குழந்தை இப்போல்லாம் வளர்க்கவே இல்லையே, நம்ம செய்யவே இல்லையே. இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் யுவர் பேரண்டிங். நம்மளோட குழந்தை வளர்ப்பால் மட்டும்தான் ஒரு குழந்தை தவறு செய்யுதுன்றது கிடையவே கிடையாது. பியர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உடனே வந்து என்னால் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டதுனால தான் அந்த ஒரு கில்ட்டினஸில் அந்த கோபம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ரிசீவ் பண்ணுங்கள், உங்களோட கோவத்தை சொல்லுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீ பண்ணதே எனக்கு பிடிக்கல, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கூட, ஒரு 2 நாள் நம்ம பிரேக் எடுத்துப்போம், சிவியாரிட்டியை பொறுத்து 2 நாள் பிரேக் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுவோம். அப்புறம் பேசுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பேசணும்னு நினச்சிங்களோ அப்புறம் பேசுங்க. அந்த இன்டென்சிட்டி எல்லாமே கம்மியாகும் அந்த 2 நாள். ஓகே இஃப் த சிவியாரிட்டி இஸ் வெரி ஹை அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour 40 minutes ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த குழந்தையோட பொசிஷன்லேருந்து யோசிங்க. நான் குழந்தைன்னு மீன் பண்ணுறது சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது, டீனேஜில் இருக்கிறவங்களுமே குழந்தை தான். அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிங்க, எதனால் இந்த தவறு செஞ்சுருப்பாங்க பண்ணியிருப்பாங்க அப்படி. அதுதான் நான் பேசியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு குழந்தை வந்து பார்ன் வீடியோ பார்க்குதுன்னா அது அந்த வயசில் அது பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஓகே பார்த்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ஆமாம் இந்த வயசில் உன்னோட ஹார்மோன்ஸால் உனக்கு இது மாதிரிலாம் பார்க்கணுன்னு தான் தோணும், பட் திஸ் இஸ் நாட் த ரைட் ஏஜ் டு see that. ஓகே உனக்கு அதை தவிர்த்து வேறு கோல்ஸ் இருக்குது, அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், நீ விளையாடணும், நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம பேசணும். ஓகே ஏன்னா அந்த பியூபர்ட்டி டைம் வரும்போது இது எல்லாமே நடக்கும்.
இல்லை நீ எப்படி பார்த்த, நீ பார்த்துருக்கவே கூடாது அப்படின்ற போது அந்த குழந்தையும் ஒரு கில்ட்டினஸ்க்கு கொண்டு போகிறோம். நாளைக்கு ஓகே இது ரொம்ப பெரிய தவறு போல இருக்கு, நம்ம அதனால இனிமேல் நம்ம தெரியாம பார்க்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா என்னெல்லாம் வழிகள் இருக்கு அப்படி போய் பார்க்கலாம் தானே அந்த குழந்தை வந்து யோசிக்கும். அதே மாதிரி ஒரு இப்போ வந்து 11th 12th இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, மேடம் ஒரு பையனை வந்து லவ் பண்ணாங்க, அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நிறையா நடக்குது இப்போ அது மாதிரி. ஓகே, ஸோ வந்து நீ எப்படி லவ் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் நீ பிரேக்கப் பண்ணிட்டேன்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வேறையா உனக்கு. ஆமாம், தவறு தான், இந்த வயதில் அதெல்லாம் நடக்கக்கூடாது தான். பட் இப்போ வந்து எல்லாமே ஏர்லியாக பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் நடக்குதுன்ற போது நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம தானே அந்த குழந்தைய திருத்தணும். அதுக்கு நம்மளுக்கு பொறுமை நிறையா வேணும்ல. ஓகே, அதனால கோபம் படுங்க. நான் குரலை வந்து உயர்த்தி பேசணும் அப்படின்னா அந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல அட்டென்ஷன் சீக்கிங்காக நீங்கள் குரலை உயர்த்தி பேசலாம். பட் அடுத்த மொமெண்ட்ல அது சரி செய்யணுன்ற போது உங்கள் குரல் வந்து திருப்பியும் நார்மலாக வரணும் அந்த இடத்துல. ஓகே மேம், உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி மேம்.